ஸோ நான் இன்றைக்கி கற்பூரவள்ளி இலை வச்சு பஜ்ஜி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தோட்டத்துலேயே இருந்த கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், கடலை மாவு, ஓமம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட் டு டேஸ்ட்டு, பெருங்காயம், சால்ட்டும் பெருங்காயம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் கலந்த பிறகு காமிக்கிறேன். ஸோ அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஸோ 1 ஸ்பூனு மிளகாத்தூள், பெருங்காயம், ஸோ ஓமம் நல்லா பிடிச்சி அது போட்டுடணும், சால்ட் டு டேஸ்ட்டு, கற்பூரவள்ளி ஸ்மெல், அடடா நல்ல ஸ்மெல்லு. ஸோ கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டிருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நம்ம கலந்துக்கணும். ஸோ நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வைப்போம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு நான் கற்பூர இலை போட்டுட்டேன். 2 இலையாக நீங்கள் போடணும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வேணும், கேரட் வேணும், வெங்காயம் வேணும் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் கற்பூர செடி வளர்த்து அதில் கூட பஜ்ஜி சுடலாம். ஸோ நம்ம பியூட்டிஃபுல், ரொம்ப சூப்பர்பாக கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். தேங்க்யூ.